பயணிகளின் கவனத்திற்கு பொங்கல் பண்டிகை விடுமுறையின் தொடக்கமான கடந்த 11ஆம் தேதி சிறப்பு மெமு ரயில் சென்னையில் காலை 10:45க்கு புறப்பட்டு இரவு 7:15க்கு மதுரை சென்றடைந்துள்ளது. அதேபோன்று அந்த ரயில் மறுநாள் மதுரையில் இருந்து மாலை 4 மணிக்கு புறப்பட்டு நள்ளிரவு 12:45க்கு சென்னை எழும்பூர் வந்தடைந்தது. முன்பதிவு ஏதுமின்றி முழு ரயிலும் கடைசி நேர பயணிகளுக்காக இயங்கியதால் ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவித்தவர்களுக்கு பால் வார்த்தது போல் அமைந்தது. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளுக்காக சென்னையில் இருந்து மதுரைக்கு நேற்றும், மதுரையில் இருந்து சென்னைக்கு இன்றும் இந்த ரயில் இயக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அதிகரித்து வரும் தேவையை சமாளிக்க அவை போதுமானதாக இல்லை. தனியார் ஆம்னி பேருந்துகளில் இந்த பண்டிகை காலத்தை பயன்படுத்தி 2500 முதல் 5000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் 175 கட்டணத்தில் சென்னையில் இருந்து மதுரைக்கு, அதுவும் அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு இணையாக 8 மணி நேரத்தில் சென்றடையும் முன்பதிவில்லா மெமு ரயிலை இயக்கியுள்ள தெற்கு ரயில்வே பாராட்டுக்குரியது. தெற்கு ரயில்வேயின் இந்த போற்றுதலுக்குரிய செயல் இத்துடன் நின்று விடக்கூடாது. வாரந்தோறும் வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வோர் மற்றும் அங்கிருந்து சென்னை திரும்புவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அவர்களது தேவையை மனதில் கொண்டு வாரந்தோறும் வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இதுபோன்ற மெமு ரயில் சேவையை வழங்க முயற்சிக்க வேண்டும். அத்தகைய அறிவிப்பு சென்னையில் தங்கி கல்வி நிறுவனங்களில் பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பணிபுரிவோரின் நெஞ்சில் பால் வார்ப்பதாக அமையும்.